சிறையில் இருக்கின்ற பிள்ளையார் அவர்களுக்கும் இந்த தாக்குதலுக்கு தொடர்பு இருப்பது. அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் உயிர்நாயிறு தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர் சீமானவர்கள் தன்னுடைய வாழ்நாள் நிச்சயமாக ஈழத்தமிழர்களுடைய வழிகளை குறிப்பிடுவதை கொண்டு அரசியல் என்ற ரீதியில அவர் தோல்வி கண்ட குறிப்பாக இந்தியாவை ஆளுகின்ற இந்தியாவை ஆட்டிப்படைக்கின்ற முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம். இருந்தாலும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காணி மற்றும் போலீஸ் அதிகாரம் வழங்கப்படாது என்று சட்டம் சமமாக இருக்கணும். அந்த சட்டம் அனைவருக்கு சமமாக இருக்கும். எல்லோரும் எதிர்பார்த்தபடியும் தமிழகத்திலிருந்து ஒரு குரல் போகாதா எங்கு இந்தியா நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட இந்திய நாடாளுமன்றத்திலிருந்து 543 உறுப்பினர்கள் இருக்கிறார். 28 மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கு. கிட்டத்தட்ட 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. அப்ப இவ்வளவும் இணைந்தால்தான் இந்தியாவின் ஒரு வெளியுறவு கொள்கையில ஒரு பாரிய ஒரு மாற்றம் தமிழ் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் தெரியும் அசாத் மௌலானா என்பவர் பிரான்ஸ் நாட்டில் தஞ்சம் கோரி இருக்கிறார். உயிருக்கு அச்சுறுத்தல் என்ற ரீதியில் தஞ்சம் கோரி இருக்கிறார். அசாத் மௌலானா. இந்த அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக இலங்கையை சார்ந்த புலனாய்வு பிரிவினர் சென்று இருக்கிறார்கள் என்று ஆளும் தரப்பினால் கூறப்பட்டது. இந்த இடத்துல தான் இன்றைய தினம் முக்கியமாக பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவந்திருக்கிறது. இந்த அசாத் மௌலானாவிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலேதான் முக்கிய சூத்திரதாரி இந்த உயிர்நாயிறு தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர் என்ற ரீதியில் பல்வேறுபட்ட திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கிறது. அதே நேரத்தில் சிறையில் இருக்கின்ற பிள்ளையார் அவர்களுக்கும் இந்த தாக்குதலுக்கு தொடர்பு இருப்பதாகவும் பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் பலத்த பாதுகாப்பின் அடிப்படையில் என்றால் நம்மையில பார்த்தோம்னா இந்த குற்றம் சாட்டப்பட்ட சில நபர்கள் மர்மமான முறையில் இறக்கிறார்கள். இப்போ இதன் அடிப்படையில் என்னோட தெரியல இவருக்கு பலத்த பாதுகாப்பு அளித்து கொழும்பு கோட்டை நீதிமன்றில் இவர் ஆயுள்படுத்தப்படுகிறார். அந்த இடத்துல பல்வேறுபட்ட திடுக்கிடும் உண்மைகளை இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் சட்டம் அதிபர் ஊடாக பல்வேறுபட்ட சான்றுகளை நீதிமன்றில் கொடுக்கிறார்கள். இது ஒரு பரபரப்பான விடயங்களாக காணப்படுகிறது. அப்ப இனிவரும் காலங்களில் பார்ப்போம் தொடர்ச்சியாக எவ்வாறான உண்மைகள் வெளிவரப் போகிறது, எப்பொழுது உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட போகிறார்கள். அப்போ கடந்த காலங்களில் ஆளுந்தரப்பு முக்கியமான வாக்குறுதியாக காணப்பட்டது இந்த உயிர்நாயிறு தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வோம், மக்களின் உயிர்களை பறித்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிப்போம் என்ற இதில் வாக்குறுதிகள் வழங்கியிருந்தாங்க. அந்த தேர்தல் கால வாக்குறுதி இப்போ இன்னுமே அது முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. இப்போ தொடர்ச்சியாக பார்ப்போம் எப்பொழுது இவர்கள் கைது செய்யப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட போகிறார்கள் என்பதனை. விஜய் அவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு அனுஷ்டிப்பை முன்னிட்டு தன்னுடைய எக்ஸ்ட்ரா பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று இட்டிருந்தார். அந்த பதிவானது இந்திய அளவில் மாபெரும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. கடந்த காலத்தில் கூட இந்தியாவில் பல்வேறுபட்டவர்கள் தமிழ் மக்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தமிழகத்தில் எடுத்துரைத்திருந்தாலும் இந்திய அளவில் அது எவ்வாறு பரவியது, எவ்வாறு செல்வாக்கு செலுத்தியது என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. சீமானவர்கள் தன்னுடைய வாழ்நாள் நிச்சயமாக ஈழத்தமிழர்களுடைய வழிகளை குறிப்பிடுவதை கொண்டிருக்கிறார். ஆயினும் விஜய் அவர்களுடைய அந்த பதிவுக்கு ஏற்ப அவருடைய அந்த கருத்தியல் சென்றடையவில்லை. சீமானவர்கள் தன்னுடைய கருத்தியல் சார் விடயங்களை ஆழமாக மக்கள் மனதில் புதைத்திருந்தாலும் அரசியல் என்ற ரீதியில் அவர் தோல்வி கண்டிருக்கிறார் என்பதுதான் கடந்த கால தேர்தல் மூலம் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக காணப்படுகிறது. இந்த இடத்துல தான் விஜய் அவர்கள் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக எவ்வாறு செயற்பட போகிறார், விஜய் அவர்கள் சரியான முறையில் செயற்பட்டால் ஈழத்தமிழர்களுக்கான நியாயம் கிடைக்கும் என்ற ரீதியில தான் அவருடைய அந்த ஒற்றை பதிவு பேசுபொருளாக மாற்றமடைந்திருக்கிறது. அப்ப குறிப்பாக இந்தியாவை ஆளுகின்ற இந்தியாவை ஆட்டிப்படைக்கின்ற ஊடகங்களான ஆங்கிலம், ஹிந்தி, உருது, மலையாளம், தெலுங்கு போன்ற மொழி சார்ந்த ஊடகங்கள் விஜய் அவர்களுடைய அந்த ஒற்றை பதிவை பேசு பொருளாக ஆக்கியிருக்கிறது. அதற்கு சார்பான விடயங்களும் பேசப்பட்டாலும் அதே நேரத்தில் சில இடங்களில் எதிர்ப்பலைகளும் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவருடைய பதிவு என்னென்று பார்த்தால், முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம், கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்பொழுதும் துணை நிற்போம் என்ற ரீதியில் தான் தன்னுடைய பதிவேற்றிருக்கிறார். அப்ப முள்ளிவாய்க்கால் அவலங்களை இந்திய அளவில் எடுத்து சென்றிருக்கிறார் விஜய் அவர்கள் என்று தான் பார்க்கப்படுகின்றது. கடந்த காலத்தில் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் காலத்தில் சொல்லியிருந்தார், தமிழ் தேசியமும் திராவிடம் எனது இரு கண்கள் என்று சொல்லியிருந்தார். பிற்பட்ட காலங்களில் காங்கிரசுடன் கூட்டிணைந்த அடிப்படையில் இவர் ஈழத்தமிழர்கள் தொடர்பான தன்னுடைய சித்தாந்தத்தை முன்வைக்க மாட்டார்,
என்ற ஒரு பெரும் ஒரு பேசு பொருள் ஏற்பட்டிருந்தது. அந்த பேசு பொருள்களை வாயடிக்கும் விதமாகத்தான் விஜய் அவர்களுடைய இந்த பதிவு அமைந்திருந்தது. இந்த பதிவின் அடிப்படையில் தான் இந்த இந்திய அளவில் இவருடைய இந்த சிறு பதிவை இவ்வளவு ஒரு பேசு பொருளாக மாற்றம் அடைந்திருக்கு என்றால், தொடர்ந்து ஈழத்தமிழர்கள் சார்ந்து இவர் தன்னுடைய நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக பேணுவராக இருந்தால் அது எவ்வாறு செலுத்தும் என்பதை எல்லோருமே இப்பொழுது விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ உண்மையிலேயே சிறந்த ஒரு விடயம்தான் விஜய் அவர்கள் சரியான முறையில் செயற்பட்டால் இந்திய அளவில் ஒரு பாரிய ஒரு மாற்றம் ஏற்படும் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக. இப்போ இதுவரை காலம் இந்தியாவினால் ஈழத்தமிழர்களுக்கு வழங்கப்பட்ட அதி உயர்ந்த நிவாரணம் என்னென்று பார்த்தால் மாகாண சபை தேர்தல். அந்த மாகாண சபையில் தேர்தலில் கூட மாகாண சபை முறைமையில் கூட பல்வேறுபட்ட குறைபாடுகள் காணப்படுகிறது. ஏற்கனவே இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெற்றிருந்தாலும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காணி மற்றும் போலீஸ் அதிகாரம் வழங்கப்படாது என்ற ரீதியில் தான் காணப்படுகிறது. இப்போ இது இவ்வாறு தான் இந்தியா ஒரு மாபெரும் முயற்சி எடுத்தால் ஈழத்தமிழர்கள் தொடர்பான ஏதாவது ஒரு நன்மை நடக்கலாம் என்று ஈழத்தமிழர்கள் நம்புகிறார்கள். அந்த சர்வதேச அரசியல் தானே இலங்கை அரசியல் என்ற ரீதியில் தான் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் எல்லோருமே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது முக்கியமான விடயம். அந்த ஒற்றுமையானது சட்டம் சமமாக இருக்கணும், அந்த சட்டம் அனைவருக்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஒரு ஜனநாயக நாட்டில் சட்டம் அனைவருக்கு பொதுவானதாக இருக்க வேண்டும், அனைவருமே சமமாக மதிக்கப்பட வேண்டும், யாரும் யாராலும் தண்டிக்கப்படக்கூடாது, யாரும் யாராலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எல்லோரும் அறிந்த உண்மை. அப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் பார்க்க வேண்டும், விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக செயற்பாடு வேறா. காங்கிரசுடன் இணைந்தது அவருடைய ஆசனங்கள் அந்த பிரச்சனைகளாக இணைந்திருக்கலாம். ஆனால் கொள்கை ரீதியான மாற்றங்கள் வருமா? அதாவது அவர் தேர்தல் காலத்தில் ஒரு கொள்கையை வைத்திருந்தார். பின்பற்ற காலங்களில் திமுகவுடன் கூட்டாளியாக இருந்த காங்கிரசுடன் இணைந்தார். அப்போ இவ்வாறு தான் இவருக்கு கொள்கை இல்லை என்ற ரீதியில் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் வந்திருந்தது. அப்போ இந்த சூழ்நிலையில தான் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக இவருடைய அந்த பதிவு காணப்பட்டது. இந்த பதிவு இவ்வளவு அளவுக்கு பேசு பொருளாக மாற்றம் அடைந்ததற்கான விஜய் என்ற ஒற்றை நபர். அப்போ சினிமா துறையில் இருந்து அரசியலுக்கு வந்தது விளைவுதான் இவருடைய சிறு சிறு விடயங்களையும் எல்லோரும் அவதானிக்கிறார்கள். அப்போ ஈழத்தமிழர்கள் தொடர்பாக இவர் தொடர்ச்சியாக இவ்வாறான விடயங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டால் அது ஒரு மாபெரும் ஒரு பேசு பொருளாக மாற்றமடையும். அப்போ எல்லோரும் எதிர்பார்த்த விடயம், தமிழகத்திலிருந்து ஒரு குரல் போகாதா எங்கு? இந்திய நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட இந்திய நாடாளுமன்றத்திலிருந்து 543 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 28 மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கு, கிட்டத்தட்ட 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. அப்போ இவ்வளவும் இணைந்தால்தான் இந்தியாவின் ஒரு வெளியுறவு கொள்கையில் ஒரு பாரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் தமிழ் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஈழத்தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளை இழந்து நிற்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்தியா தன்னுடைய வெளியுறவு கொள்கையில் ஒரு சிறிய மாற்றம் செய்து ஈழத்தமிழர்கள் தொடர்பான வழிகளையும் அவலத்தையும் உணர்ந்து செயற்படுவார்களாயின் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உண்மையிலேயே இந்த குரலாக இந்த இந்திய நாடாளுமன்றத்தில் எடுத்துரைக்கக்கூடிய குரலாக விஜய் அவர்கள் விளங்குவதற்கான சாத்தியப்பாடு இருக்குதா என்றுதான் இப்பொழுது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அப்போ விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக முயற்சி எடுத்தால் இந்திய நாடாளுமன்றத்தில் ஈழத்தமிழர்களுடைய அவலநிலை எடுத்துரைக்கப்படலாம், விளக்கப்படுத்தப்படலாம். அதன் அடிப்படையில் இலங்கைக்கு ஒரு மாபெரும் நன்மை கிடைக்கும், அனைவரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கலாம் என்றுதான் மக்கள் எல்லோருமே ஈழத்தமிழர்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறார்கள். அப்போ விஜய் ரசிகர்கள் கூட அதைத்தான் எதிர்பார்த்தார்கள், விஜய் அவர்கள் வந்தால் ஈழத்துக்கு உதவி செய்வார் என்ற மாதிரி. அப்போ தொடர்ச்சியாக பார்ப்போம் விஜய் அவர்கள் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப் போகிறார் என்றுதான். அதே நேரத்தில் இலங்கை வாழ் ஈழத்தமிழர்கள் தொடர்பான பல்வேறுபட்ட சதி திட்டங்கள் நடக்கிறது என்று கூட சமூகங்கள் ஊடகங்க அறிய முடிகிறது. சமூகங்கள் தங்களுக்குள் குழப்பமடைந்து வருகிறார்கள். ஈழத்தவர்களுடைய தமிழ் தேசியத்தை குழப்புவதாக பல்வேறுபட்டவர்கள் சதி திட்டம் செய்து வருகிறார்கள் என்று கூட கருதப்படுகிறது. இப்போ ஈழத்தில் வடக்கு கிழக்கில் நடைபெற்ற அரசியல் குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்பதுதான் கருதப்படுகிறது. அப்போ காலப்போக்கெல்லாம் காண வேண்டும் எவ்வாறு தான் இது செல்ல போகிறது. அப்போ ஈழத்தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளை எவ்வாறு தமிழகத்தின் ஊடாக இந்திய மத்திய அரசுக்கு அறிவிக்கப் போகிறார்கள் என்றும் தமிழக அரசியல் நிலையில்
நிலைத்திருப்பவர்கள் எவ்வாறு ஈழத்தமிழர்கள் தொடர்பாக முடிவெடுக்க போகிறார்கள் என்றுதான் அவதானிக்கப்பட போகிறது. தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது இலங்கை திருநாட்டில் என்று.